இந்த இடம் வந்து இந்தியாவுக்கும் பர்மாக்கும் உண்டான எல்லை இது. இந்த பிரிட்ஜ் தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டினியூ ஆகுது. இந்த பக்கம் நம்ம இந்தியாக்குள்ள வந்துடலாம். இது வந்து இந்தியாவோட அடுத்த வேற ஸ்டேட்டுக்கு போறதுக்கு, திரிபுரா போறதுக்கோ மிசோரம் போறதுக்கோ இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த கேட்டை தான் மூடி வச்சிருக்காங்க. இந்த கேட்டு திறந்திருந்தா என்னோட பயணம் இந்தியா, மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா என்ற இந்த பயணம் இந்த வழியா நடந்திருக்கும். இது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இப்போ திரும்பி கவுஹாத்தில இருந்து ஃப்ளைட்ல நான் வந்து தாய்லாந்து போறேன். அங்க போயிட்டு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு என்னோட பயணத்தை தொடர போறேன். எனக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்கும் நன்றி. கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எப்படி நான் பயணத்தை நல்லா சிறப்பா நடத்தணுமோ அதே மாதிரி இனி தொடர்ற பயணமும் சிறப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்தியாவோட செக்கிங் பாயிண்ட். பின்னாடி இருக்கிற கேட்டு மியான்மரோட கேட்டு. முதல்ல இது ஃப்ரீயா இருக்கும்போது 2 பக்கம் இருக்கிறவங்களும் போயிட்டு வரலாமா, ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள வந்துட்டு போலாமா. உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால யாரும் போக முடியல, வர முடியல. ஆனாலும் எமர்ஜென்சிக்கு ஏதாவது போவாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. ஒருவேளை மியான்மர்ல இருந்து வந்தவங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா இந்தியால இருந்து போறவங்க அங்க போக மாட்டாங்களாம், சேஃப்டி இல்லைன்றதுனால. இந்தியா பர்மாவோட பார்டரு பாருங்க. மாண்டலேன்றதுக்கு இவ்வளவு தூரம், பேங்காக் எவ்வளவு தூரம், அவங்க உள்ள இருக்கிற லோக்கல் ஊர் எவ்வளவு தூரம், இந்தியாவோட செக்கிங் பாயிண்ட் எவ்வளவு தூரம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம சைக்கிள் இப்போ நான் காட்டுற பில்டிங் எல்லாமே வந்து பர்மாவோட ஆர்மியோட பேஸ். எல்லா பில்டிங்குமே. இந்த நதி இந்தியாவுக்கும் பர்மாக்கும் பொதுவானதான். ஒரு 50 மீட்டர் தான் அந்த பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு தெரியும் பாருங்க. அந்த பிரிட்ஜு தெரியும் பாருங்க. அந்த பிரிட்ஜில் பாதி நமக்கு, பாதி அவங்களுக்கு. ஓகே, மேலே இருக்கிற பில்டிங் வந்து இந்தியா. அந்த ரோடு பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் பர்மா. ஓகே, கஸ்டம் கேட் எம்பசி. அது இருக்குதுல, அது எம்பசி. அந்த மேல பில்டிங் இருக்குல்ல, அதுதான் எம்பசி. அந்த பெரிய பில்டிங் தான் வந்து எம்பசியாம். நம்ம ஒருவேளை நான் வந்து பை ரோடு போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அங்கே தான் போய் வாங்கணும். இதாக இருக்கு பாருங்க, இந்த வேலிக்கு அந்த பக்கம் இதே இவ்வளோதான். இப்போ நான் கையேட்டினா பர்மாக்குள்ளே தான் கையை நீட்ட வேண்டியதாக இருக்கும். பாருங்க, இது பர்மா, இது இந்தியா. இந்த மரம் பர்மா. நான் காட்டுற இலைகள் வந்து, விழுந்த இலைகள் வந்து இந்தியா. இந்த அக்காவும் இந்த குடும்பமும் இங்க வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க. தஞ்சாவூர்காரங்க. எல்லாரும் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க இங்க. இவங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேர் என்ன ராஜா? சூர்யா அண்ணா. சரவணன் இவரோட பேரு. அந்த சகோதரி இருக்காங்க, அவங்க பேர் என்ன? அல்லிராணி. அல்லிராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பரா இங்க ஒரு கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களோட ஸ்டாஃப் டிஃபன் கடை வச்சிருக்காங்க, தோசை போடுறாப்புல. தம்பி பேர் என்ன ராஜா? அருண். தம்பி வாழ்த்துக்கள் ராஜா. உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். இது அவங்களோட ஹோட்டலு, நம்ம தமிழ்காரங்களோட ஹோட்டலு. இருக்கிற லோக்கல் ஃப்ரெண்ட்ஸு. இவர் பேர் பாலகிருஷ்ணன், குட்டு, முத்து. ஓகே, முத்து. இவங்க 2 பேரும் எனக்கு பர்மாவோட லோக்கல் ட்ரிங்க் ஒன்று வாங்கி தராங்க, மோலேசா அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், பாம்பு பல்லி தேல் எல்லாம் ஏதோ இருக்கா என்னன்னு தெரியல. வெள்ளத்தில் செய்கிறதா, பாம்பு பல்லி தேல் எல்லாம் கிடையாது. ஏதோ பழங்கள், பொரிகிரி அந்த மாதிரி ஏதோ இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ.